ஃபைன். இந்திரகுமார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்துக்கு ஒரு பார்வையும் பராசக்திக்கு ஒரு பார்வையும் பார்க்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் பிரதீப் வைக்கிறார் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி அவருடைய இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு திரைப்படங்களுமே? இந்த முதல்ல எந்த படத்துக்குமே இந்த சென்சார்ன்ற பேரில் விதிக்கப்படுற தடை அப்படின்றத ஆதரிக்கவே முடியாது. சரி, சென்சார் அப்படின்றதே உள்ள கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடை ஏற்படுத்துறது தான். ஆனா மொத்தமா சொல்ல முடியாது. ஆமா, ஒரு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்தை யாரு டிசைட் பண்றது? அதுக்கு ஒரு போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்றது வேற. அப்போ இப்படிதான் இப்போ நீங்களும் நானும் இப்போ பேசும்போது சென்சாரே வேண்டாம், இல்லப்பா பெரிய பிரச்சனை வந்தா என்ன செய்யறது நீங்க, அப்ப நேஷனல் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். அப்ப நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணலாம்? சரி, ஒரு போர்டு வைக்கலாம், அந்த போர்டுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கலாம். இப்படிதான் அந்த போர்டு ஒரு வடிவத்துக்கு வருது. அப்படி அதற்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ சென்சார் போர்டு தொடர்ச்சியாக என்ன செய்கிறது அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய ரூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸப்ஷனல் கிளாஸஸையும் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப தேவைப்படும் போது ரொம்ப அதீத தேவை ஏற்படும் போது பயன்படுத்த வேண்டிய பிரிவுகளையும் ரொம்ப சாதாரணமான நேர்வுகள்ல அல்லது சம்பந்தமற்ற நேர்வுகள்ல பயன்படுத்தி அதை அர்த்தமற்றதாக மாற்றுகிற போக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கு எதிராக இப்ப இன்னைக்கு பராசக்தியில என்னென்ன கட்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்ற லிஸ்ட் சோசியல் மீடியால வந்திருக்குது. அதுல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போர்டுல ஹிந்தியில எழுதப்பட்டிருப்பதை ஒருத்தர் சாணி எடுத்து அழிக்கிறார். அதை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தீ பரவட்டுமே நீதி பரவட்டும்னு மாத்தணும். சரி, அண்ணாதுரை தான் நாட்டை ஆளுகிறார், கட் பண்ணணும். அது போக இந்தி அரைக்கின்ற இடம் வரக்கூடாது, இது மொத்தமுமே ஃபிக்ஷன் காட்டணும். இப்படி எல்லாம் வந்திருக்கு. இது வந்ததற்கு பிறகு பராசக்தி படக்குழுவினர் பேசுறாங்க இல்லைன்றதை தாண்டி இதை பெரிதும் ஆதரிக்கக்கூடிய திமுகவினர் என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியா பராசக்தின்ற டைட்டிலுக்காக ஆதரிக்கிறவங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றதுக்காக ஆதரிக்கிறவங்க இந்த கட்சை எல்லாம் வைத்து இப்படிப்பட்ட கட்சை எல்லாம் கொடுத்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. ஆனா ஜனநாயகனுக்கு ஆரம்பத்திலிருந்து சிபிஎஃப்சி இது மாதிரியான நெருக்கடியை கொடுத்த காலகட்டத்திலிருந்து இப்போது வரைக்கும் டான் பிக்சர்ஸ் தியேட்டர் கிடைக்க விடாம பண்றாங்க, அதனால சென்சார் போர்டை வச்சு இப்படி செய்யறாங்க. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்குது, அதுக்காக சென்சார் போர்டை வச்சு இப்படிலாம் செய்யறாங்க. சென்சார் போர்டு ரீஜனல் ஆபீசரை கீழே இயங்குது. ரீஜனல் ஆபீசரை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் டைரக்டா நியமிக்குது. அதை நியமிக்கிற அதிகாரம் எல் முருகன் அவர்களுக்கு இருக்கு. அப்போ நேரடியா ஒன்றிய அரசாங்கத்தின் ஒரு துறையின் கீழ் இயங்கக்கூடிய சிபிஎஃப்சியை இன்றைக்கு கேள்வி கேட்பதற்கு தாவேகாவினருக்கு எது தடையாக இருக்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது, இவங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளக்கூட்டு இருக்கு, அதனாலதான் திமுக சொல்லி பாஜக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் வழியா இதை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருகல் வேலையை பார்க்கறாங்க. இவங்க கூட்டிட்டு போன வழக்கறிஞர் யாரு? சதீஷ் பராசரன். சதீஷ் பராசரனுடைய அப்பா யாரு? மிஸ்டர் கே பராசரன். அவர் ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ராவில் மெம்பரா இருந்தவர், அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர். சபரிமலையில பெண்கள் நுழையவே கூடாதுன்னு வழக்கு நடத்தினவர். அயோத்தி லேண்ட் டிஸ்பியூட் கேஸ்ல சங்கிகளுக்கு ஆதரவாக வாதாடினவர். என்ஜாக்னு சொல்லிட்டு நீதிபதிகள் நியமனத்தை அரசாங்கம் ஆட்டை போடுறதை ஆதரிச்சவர். அவரை கூட்டிட்டு போய் தான் இன்னைக்கு இவங்க வழக்கறிஞர்கள் எல்லா விதமான வழக்குகளுக்கும் அப்பியர் ஆவாங்க. அப்ப அதே மாதிரி துஷார் மேத்தாவுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துறலாம் இல்லையா? அப்ப அதே மாதிரி துஷார் மேத்தாவுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துறலாம் இல்லையா? துஷார் மேத்தா ஏன் வர்றாரு அப்படின்னா, துஷார் மேத்தாவுடைய வேலையே நீதிமன்றத்துல அடாவடித்தனம் பண்ணி நீதிபதிகளை மிரட்டுறதுதான். இடி வழக்குல இருந்து சிபிஐ வழக்குல இருந்து எஸ்பிஐ வழக்குல இருந்து எல்லா வழக்குகளிலும் துஷார் மேத்தாவுடைய வேலை நீதிமன்றத்தை மிரட்டுவது. அந்த வேலையை தான் இன்றைக்கு செய்திருக்கிறார். வழக்கறிஞர்கள் பத்தி பேசுறது எல்லாருக்கும் எல்லா காலத்திலயும் அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகே, ரைட். அதுதான் நானும் சொல்லிட்டேன். வழக்கறிஞர்கள் தொழில் சார்ந்து எல்லாரும் வர்றாங்க. எக்ஸெப்ஷன் கொடுத்து தள்ளி வச்சிர முடியாது. துஷார் மேல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா வழக்கறிஞர்களை தாண்டி இஷ்யூலயே பேசலாமே. இப்ப இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்துக்கு செல்வது என்பதே எதிர்ப்பு தானே அப்படிங்கிறார். சிபிஎஃப்சியை எதிர்க்கிறது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு நேராக போறதுங்கிறது எதிர்ப்பு தானே. அதில் பேசலன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? நாங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் உங்களை எதிர்க்கிறோம்னு சொல்றோம் அப்படிங்கிறார். இல்ல, பொதுவெளியில ஒன்றும் நீதிமன்றத்தில் ஒன்றும் மாத்தி பேசுறதே. நீதிமன்றத்தில் என்ன தனியா இருக்கு? நீதிமன்றத்தில் போய் சென்சார் போர்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு பேசுறாங்க. ஆனா இவங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து திமுக தடை செய்கிறதுன்னு சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. இது ரெண்டுல எது உண்மை? திமுக தான் உண்மையிலே தடுக்குதுன்னா நீதிமன்றத்தில் போய் திமுக இதை தடுக்குதுன்னு கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? ரிட் பெட்டிஷன் 380/2026 ரெஸ்பாண்டன்ட் முதல் ரெஸ்பாண்டன்ட் சிபிஎஃப்சி, ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி. ஏன் டிஎம்கே லீடரை போட்டிருக்க வேண்டியதானே? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போட்டிருக்க வேண்டியதானே? அப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லாத போது சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வேவை ஆன்லைனில் கிரியேட் பண்ற ஒரு
அயோக்கியத்தனமான வேலை இப்ப நடக்குது. நம்ம என்னன்னா இந்திரகுமார், இதுல வந்து அவங்க தலைவர்கள் யாராவது பேசுறாங்கன்னா நம்ம அதை பேசலாம். மற்றபடி எல்லா சமூக வலைத்தளங்களும் தலைவர்கள் பேசாம இருக்கிறதுக்கு தான் சார் கேஸ். இப்ப நீங்க கருத்து கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நாங்க அதனால பேச முடியாது. அப்ப தன்னைத்தானே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக கேஸ் போட்டீங்களா? கேஸ் நீதிமன்றத்துல இருக்குன்னா நீதிபதியை விமர்சிச்சோ அல்லது வடந்த வாதங்களை விமர்சிச்சோ தான் பேசக்கூடாது. என்னுடைய வழக்கின் நியாயங்களை நான் பேசக்கூடாதுன்னு எந்த கோர்ட்லயும் சொல்லலையே. அப்ப நீங்க இன்னைக்கு தாவேக்கான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா வெளியே வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. யாரு இதை நடத்துறான்றதை வெளியே வந்து அம்பலப்படுத்துங்க. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆர்கே? இல்ல திடீர்னு எனக்கு மியூட் ஆச்சு அதான். இல்ல நீங்க பேசுறது இங்க கேட்டுட்டே இருக்குது. சரி வர இந்திரகுமார். எஸ் ஓகே. அப்போ இல்ல இப்ப அதை தாண்டி இப்ப பராசக்தியில ஆர்கே தொடக்கத்திலே ஒரு விஷயத்தை வச்சாரு. இப்ப நீங்க வந்து 25 இடங்கள் காட்சிகள் கட்டு அல்லது மியூட், இது ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அவர் முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசிய அந்த வார்த்தைகளை நீக்கிறோன்னு சொன்னா அதையே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன். 2 காரணம். ஒன்று, அவங்க கமர்ஷியல் பர்பஸுக்காக படம் பண்ணவங்க. படத்தை பண்ணது வந்து நேரடியாக திமுக பார்ட்டி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. அதில் வந்து ரெட் ஜெயிண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு பார்ட்டு தான். அதை தாண்டி திமுக பார்ட்டி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணலை. அப்போ கமர்ஷியல் நோக்கத்தோட அவங்க வெளியிடுறாங்க. அதனால அண்ணா குறித்த அந்த போர்ஷனை கட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு திமுகவினர் ஒரு மூவ்மெண்டா மாத்துறாங்கல்ல ஆன்லைன்ல. நீங்க ட்விட்டரை ஓபன் பண்ணுங்க, யார் ட்விட்டர் இங்க இருக்கிற 4 பேரும் ஓபன் பண்ணுவோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணா தான் ஆள்கிறார், தீப்பரவட்டும்னு திரும்ப திரும்ப ஹேஷ்டேக் வந்து நின்றுட்டே இருக்குதுல்ல. அப்போ ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்றாங்கல்ல, இதுதான மக்களை அரசியல் படுத்துறதுக்கான வழி. 2வது, இந்த கட்டை ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏத்துக்கலன்னா என்ன வழின்னு கேட்கிறேன். ஏத்துக்கல அப்படின்னா லீகலா ஃபைட் பண்ணணும். லீகலா ஃபைட் பண்ணா என்ன நடக்கும்? கடைசியில துஷார் மேத்தா வந்து நீதிமன்றத்தை மிரட்டி அப்பீல் போறேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்க வார்த்தைகளும் பயன்பாடு மன்னிக்க வந்து நீங்களும் ஒரு ரெஸ்பெக்ட் ஜர்னலிஸ்டா நீதிமன்றத்தை ஒரு வழக்கறிஞர் மிரட்டி போங்க சார், நீங்க கேஸ் போடுங்க சார். சரி ஓகே, நீங்க போய் கேஸ் போடுங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்தை மிரட்ட முடியாதுன்னு சொல்றாரு இந்திரகுமார். அவ்வளவுதான், நீதிமன்றத்தை மிரட்ட முடியாது. சரி ரைட், நீங்களும் நானும் பேசணும். சரி ரைட் ஓகே. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள்ல தொடர்ந்து நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப சரியா சுட்டி காட்டி இருக்கிறாரு. எல்லாவற்றையுமே ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை வளைப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்ப இந்த சிபிஎஃப்சின்றதையும் திரைப்படங்களை வளைத்து கருத்துக்களை வளைப்பதற்கு இதுல ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை அப்படின்றது. சரி, இப்ப நான் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். கட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போகும். அதாவது இங்க இருக்கிற ரீஜனல் ஆபீசரே ஒத்துக்கிடாத ஒரு கட்டை ரிவைசிங் கமிட்டி ஒத்துக்கிட போதா? ரிவைசிங் கமிட்டிக்கு போய் தான் இந்த கட்டு வந்திருக்குது. அந்த ரிவைசிங் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த படத்தை மொத்தமா கொண்டிருக்கிறாங்க, இந்த ஹிந்தின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது நீக்கி இருக்கிறாங்க. ஹிந்தி அரைக்கி இந்த போராட்டம் 65 போராட்டம் தொடங்கினதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிவகங்கை சேர்ந்த ராஜேந்திரன்ற மாணவர் இந்தி அரைக்கின்ற கொடும்பாவியை கொளுத்தி தன்னைத்தானே கொளுத்தி கொண்டு செத்ததனால்தான். தன்னைத்தானே கொளுத்துற காட்சிகளை நீக்கிடணுமா? இந்தி அரைக்கின்ற வார்த்தையை நீக்கிடணுமா? போர்டில் இருக்கிற இந்தி எழுத்தை சாணி போட்டு பூசினது நீக்கிடணுமா? எல்லாத்தையும் நீக்கிடணுமா? இப்ப இவ்வளவு நீக்குன்னு சொன்னவனை கண்டிக்காம நீ ஏன் நீக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு கேட்கறது இருக்குல்ல. இது வந்து நம்ம கையில இருக்கிற அருவாலை நாமளே மொட்டை அருவாலா மாத்துறதுக்கு சமம். அந்த வேலையை நம்ம பார்க்க கூடாது. ஒருத்த வந்து அருவாலை நீ சாண பிடிக்காதன்னு சொல்றான், ஏன்டா சாண பிடிக்க கூடாதுன்னு கேட்கணுமே தவிர அருவாலை வச்சிருக்கிறவன்ட்ட வந்து நீ ஏன் அருவாலை கையில வச்சிருக்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. உதாரணம் வேணா வயலண்டா தோணலாம். சட்ட ரீதியா போராட்டங்களை முன்னெடுத்தவங்க அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லாம் அவங்க வழியில அதை போராட வேண்டியதானேன்னு கேட்கறது வந்து அப்படி அது தவறா கேட்கலாம். அதற்கு நீங்க இந்த அருவாலை வந்து மழுங்காமல் வச்சிருக்கிறதா எங்களோட வேலை. மொழி போருக்காக அல்லது மொழிக்காக தொடர்ச்சியா குரல் கொடுக்கிற ஒரு மாநிலம் இதுக்கும் பேசணும்னு சொல்றது தான் நான் கேட்கறது. அது எப்படி அதை வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்டா மாத்தியாச்சு சார். அண்ணாதான் ஆளுகிறார்ன்ற வசனம் சுதா கொங்கரா வந்து படத்துல காட்டுனதுனாலதான் தமிழன் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டி இருக்குன்னு தானே ஒரு திரைப்படம் வருது. இந்த தலைமுறை கிட்டயே சுதா கொங்கரா வர்றதுக்கு 10 வருஷம் முன்னாடியே அண்ணாதான் ஆளுகிறார்ன்ற ட்ரெண்ட் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. அந்த ட்ரெண்டை தான் சுதா கொங்கரா பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இந்திரகுமார். எல்லா நேரங்களிலும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. அதுல மறுபடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மொழிப்போர் சார்ந்த ஒரு விஷயத்தை கமர்ஷியலா எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் எடுக்கிறதுங்கிறது இன்னொரு வகையான ஒரு படைப்பு. இப்போ நீங்க வந்து நம்ம படைப்பை கேள்விக்குள்ளாக, ஏன்னா படைப்பு நாமளும் இன்னும் பார்க்கல, பார்த்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா அப்படியான ஒரு விஷயத்தை அவங்க தான் எடுக்க வேண்டியிருக்குது. அப்ப இப்போ இன்னைக்கு வேற ஒன்று எடுக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் வரேன், இது பின்னாடி ஒரு அரசியல் பேசலாம்.